தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வேலேருந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் ரெக்யர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜூனியர் இன்ஜினியர் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ரயில்வே ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வரணுங்க. ஸோ ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிறது தான் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜ்குள்ளே வந்துடுங்க. ஸோ இங்கே வந்தீங்கனாலே எடுத்த உடனே ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 29 வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும், இங்கே அப்ளை ஆன்லைனுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஆன்லைன் பண்ணணும்னா இந்த லிங்கை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரயில்வேல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹூ ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் ஃபார் சென் 1/2024 ஏஎல்பிஆர் சென் 2/2024 டெக்னீஷியன் சப் இன்ஸ்பெக்டர், இந்த லாகினை யூஸ் பண்ணியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒருவேளை ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே நீங்கள் ப்ரியாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுக்கான வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலன்னா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக லாகின் பேஜ்குள்ளே வந்துடுங்க. இப்போ லாகின் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ்னால் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் த ஆர்ஆர்பி விச் யூ விஷ் டு அப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஆர்பி தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஆம் நாட் டிபார்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் ரயில்வே எக்ஸாம் எழுத போய் உங்களை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து டிபார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவிலேருந்து சில டீட்டெயில்ஸை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம், அம்மா அப்பா பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல கீழே பாருங்கள் மதர் டங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தாய்மொழி வந்து தமிழாக இருந்தால் தமிழ்னு கொடுத்துட்டு சாய்ஸ் ஃபார் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் தமிழில் தேர்வு எழுதுனா நீங்கள் தமிழை சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் எழுதுனா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பெர்மனண்ட் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, பெர்மனண்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் வந்திருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பிசியா எம்பிசியா என்னன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து நான் க்ரீமி லேயருக்கு கீழே வருவீங்களா இல்லையா, அதாவது ஓபிசி என்சிஎல் கேட்டகிரியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து ஸோ அதில் நீங்கள் என்சிஎலா இல்லையான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறமா இந்த இடத்துல இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட பேரை கொடுத்துக்கோங்க. தாசில்தாரா, ரெவன்யூ தாசில்தாரா, யார் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஜோனல் டெபுட்டி தாசில்தார்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் தாசில்தார்னே கொடுத்துக்கலாம். டெபுட்டி தாசில்தாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாசில்தார் தான், சரிங்களா? அதனால் ஸோ தாசில்தார்னே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் கீழே நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எஸ்சி எஸ்டி சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் எஸ்சி எஸ்டி கொடுத்துக்கோங்க.
ஓபிசி சூஸ் பண்ணினா மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டியோ இல்லை யூஆர் கேண்டிடேட்டோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அதோட டீட்டெயில்ஸை மட்டுமே கொடுத்துக்கலாம். ஓபிசினா மட்டும் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை தான் கொடுக்கணும். அடுத்து எந்த ஸ்டேட்டில் வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் யூடி, அதாவது எந்த ஸ்டேட்டு எந்த இதுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அதில் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்டேட்டு, என்ன அட்ரஸ்ஸு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட நிரந்தர முகவரி, இதை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்கு, உங்கள் அட்ரஸோட டீட்டெயில்ஸை இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க கீழே இருக்க சேவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டா வந்து சேவ் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அகெயின் வந்து டேட்டா ஃபெச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்துட்டு ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்து அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான டிஃபென்ஸ் ஆர்மி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கீங்களா, என்ன ரேங்க்கு, எத்தனை நாளாக சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் திவாங் கேண்டிடேட்ஸா, அதாவது பிடபிள்யூடியான்னு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தால் எஸ் கொடுத்து என்ன டிசாபிலிட்டி அப்படின்னு கொடுத்து டிசாபிலிட்டியோட சப் கேட்டகிரி, எத்தனை பர்சன்டேஜ் டிசாபிலிட்டி, பெர்மனன்ட் டிசாபிலிட்டியா, டெம்பரவரி டிசாபிலிட்டியா, பிடபிள்யூ சர்டிஃபிகேட் நம்பரு, பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரோல் ஆஃபீஸர் கீழே என்ஓசி வாங்கியிருக்கீங்க, என்ன கேட்டகிரி, எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பப்ளிக் செக்டார்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஆகுதுன்னா இந்த பேங்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பேங்க்குக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் போடுவாங்க. இப்போது 500 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா, சரி 400 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுங்க. ஐஎஃப்எஸ்சியை கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பேங்க்கு, என்ன பிரான்ச்சோட அட்ரஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்துடும். எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் ஸோ 10th டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, என்ன போர்டுக்கு கீழே படிச்சிங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 10th அப்புறம் நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, டிகிரி இன் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது சாண்ட்விச் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் கோர்ஸு எதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸோ அதை கொடுத்துட்டு அதோட சப்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்கு, இன்ஸ்டியூட்டோட நேமு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கொடுத்து ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸும் ஆட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு 30 to 70 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில், அதாவது பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து ஜேபிஜி அல்லது ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோட்டோவை ப்ராப்பராக சைஸ் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோ வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தாங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஜி இல்லை ஜேபக் ஃபார்மேட்டில். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சேவ் கொடுத்துட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸும் ப்ரிவியூவும் கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதில் ப்ரிஃபரன்ஸ் வேணும், எந்தெந்த ஜோனில் ப்ரிஃபரன்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஜோனில் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்தந்த ஜோனை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங் ஃபஸ்ட்டு முக்கியமோ அந்தந்த போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு எதெல்லாம் லாஸ்ட் வேணுமோ அதெல்லாம் லாஸ்ட் சூஸ் பண்ணி எல்லா போஸ்டிங்கும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த பக்கம் வந்துடும். இல்லை இந்த போஸ்டிங் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரிஃபரன்ஸில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும், என்ன ப்ரிஃபரன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸாம் குரூப் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் செலக்ட் எலிஜிபிள் எக்ஸாம் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங், நான் மெக்கானிக்கல் கொடுத்துருக்கிறதுனால மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் என்ன எக்ஸாம் குரூப் கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாம் குரூப்புக்கு இது வந்துடும். ஸோ அந்த எக்ஸாம் குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கப்புறம் கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனில் இருக்க 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸை பொறுத்தளவுக்கு தற்பொழுது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்து இருக்குங்க. ஸோ இந்த ப்ரிவ்யூ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. ஸோ ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சப்மிட் பண்ணவா கேட்பாங்க, ஏன்னா எதையுமே இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு. ஓகேனா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸும் ரீஃபண்ட் பாலிசியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பே வித் எஸ்பிஐ இபேனும் பே வித் சிஎஸ்சி வேலட் அப்படின்னு இருக்கும். இந்த எஸ்பிஐ இபேவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்குள்ளே உங்களை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எதன் மூலமாக வேணால் நீங்கள் பே பண்ணலாம். யூபிஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இந்த பேடிஎம், ஜிபே, கூகுள் பே இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. கியூஆர் கோட் வச்சு பே பண்ணால் ஜஸ்ட் இந்த யூபிஐ கியூஆர்னு கொடுத்துட்டு பே நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேமெண்ட் வேணுமோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பேமெண்ட் ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். ஸோ இந்த ரிசிப்ட் டீட்டெயில்ஸை வேணும்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்கள் அப்ளிகேஷன்லாம் வியூ பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் வியூ அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து வியூ ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை கொடுத்து உங்கள் அப்ளிகேஷனையும் பிரிண்ட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்ஆர்பி ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அஃபீஷியலாக அப்ளை பண்ணணும். இதை நான் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டவுட்ஸ் வந்துச்சுனாலும் புரிகிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.